Daily. Taste the Daily. மக்களுக்காக சண்டை போட்டு இந்த மாதிரி எனக்கு நிதியை தரல அப்படின்னா நான் என்னுடைய வரி வருவாயை உனக்கு தர முடியாது, என்னுடைய நிதியை தர முடியாதுன்னு சொல்லி சண்டை போடும்போது ஆட்சியை கலைச்சா மறுபடி தேர்தல் வரும்ல. அப்ப யார் வெல்லுவா? மக்களுக்காக நிக்கிறவன் எவனோ அவன் தான் வெல்லுவான். அந்த இடத்துலதான் நம்ம சமரசம் செய்யக்கூடாது. அப்படி பாய்ந்துதான் காவிரி நதிநீர் போச்சு, அப்படி பாய்ந்துதான் கச்சத்தீவு போச்சு, அப்படி பாய்ந்துதான் மாநில பட்டியலில் இருந்து கல்வி இந்திய ஒன்றிய அரசு எடுத்துட்டு போச்சு. இப்படி எல்லாத்தையும் பறி கொடுத்தோம். என்ன பண்ணி போடுவா நீ? ஆட்சியை கலைச்சா மறுபடியும் ஆட்சிக்கு வர முடியாதா? சொல்லுங்க, வர முடியாதா? இப்படித்தான் இனத்தை கொல்லும் போது நீங்க இந்த பதவிக்கு பயந்து உட்கார்ந்து இருந்துதான் லட்சக்கணக்கா கொண்டு குடிச்சான். போயா அப்படின்னா மறுபடியும் மக்கள் தேர்வு செய்வான். அவ்வளவு மானம் கட்ட, உணர்வு கட்ட, ஒரு அறிவு கட்ட மக்கள் கிடையாது இவன். தன்மானமுக்கு ஒரு இனம். அப்ப நீ எனக்கு காசு கேட்டா கொடுக்க மாட்ட, பதவி ஆட்சியை கலைச்சு விடுவ. சுத்த ஒத்த ஓட்டு வாங்க முடியாது நீ கலைச்சு விட்டீங்கன்னா பிஜேபி. அந்த இடத்துல திமிரா நிக்கணும். கலைச்சு விட்டு பாப்போம்னு சொல்லணும். என்ன மாதிரி கலைச்சிரு பாப்போம். தேசிய ஒருமைப்பாட்டுக்கு எதிரானதே பிஜேபி காங்கிரஸ் தாங்க. நீ யார கேட்டு இந்தி பேசுறவன் நாடா இது? உங்ககிட்ட கேட்கிறேன், இந்தி பேசுற மக்களின் நாடா இது இருந்ததா? நாங்கெல்லாம் வந்து குடியேறணுமா? என்ன பேச்சுது? பல மொழி பேசும் மக்களினுடைய நாடு இது, தேசம் இது. வெள்ளக்காரன் அவன் வசதிக்கு சேர்த்து ஒரு நிலப்பரப்பை கட்டி இந்தியான்னு ஒரு பேரை வச்சுட்டு போனான். அந்த விடுதலைக்கு வந்து இந்திய பேசக்கூடிய ஒன்றை கொடுத்துட்டு போயிட்டான். கெடுவாய்ப்பா நீ பிடிச்சுக்கிட்டு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்க. நீ ஒரு 4 மாநிலத்தில் பேசுவானா? முதல்ல இந்தி 4 மாநிலத்தில் தாய்மொழியா இருக்கா? ராஜஸ்தான் வேற, பீகாரில வேற, பஞ்சாப்ல வேற, மகாராஷ்டிரால வேற. சும்மா இந்தி இந்தி இந்தின்னு போட்டு பேசிக்கிறது. நீ தான் பிரிவினையை தூண்டுற. என் வரி எடுத்துட்டு வச்சுட்டு எனக்கு தரமாட்டேங்கிறது தேசப்பற்ற உருவாக்குமா தம்பி? சொல்லுங்க தம்பி. இந்தியாவின் வருவாயில 2வது இடத்துல இருக்கேன் நான். வருவாயை பிறகு முதல்ல மகாராஷ்டிரா, 2வது நான், 3வது கர்நாடகா. என் காசு எடுத்து வச்சுட்டு எனக்கு தரமாட்டேன்னு சொல்ற நீ தேசிய ஒருமைப்பாட்டை சிதைக்கிறியா? பிரிவினையை தூண்டுறியா? தேசப்பற்ற சீர் உழைக்கிறியா? நாங்க உழைக்கிறோமா? அந்த காலத்துல இருந்து தராத போதும் சாய்த்து கொண்டு வரியை கட்டிக்கிட்டு இருக்கோம். நீ காவிரி நதிநீர் வாங்கி தர உனக்கு துணிவுல துப்பு இல்ல. ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே தேர்தல், ஒரே வரி, இதெல்லாம் சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? எனக்கு தண்ணி வாங்கி தர உனக்கு ஆளுமை இல்லையே. இறையாண்மைனா என்ன தெரியுமா? இறையாண்மைனா என்ன? ஆளுமை கொண்ட அரசு. அதான இறையாண்மை. இறையாண்மை கொண்ட அரசு. இறையாண்மை கொண்ட அரசா? அது அரசா? நாட்டு குடிகள் மக்களின் மனநிலை அறிந்து திட்டங்களை, சட்டங்களை வகுக்கணும். சும்மா அதை வச்சு கட்டாயமா ஏற்கனம்னா அது சர்வாதிகாரம் அல்ல, கொடுங்கோன்மை. சும்மா வந்துகிட்டு தர முடியாதுங்கிறது. வரியை தர முடியாது. காவிரி நதிநீர் உரிமையில ஆளுகிற பாஜகவினுடைய நிலைப்பாடு என்ன? கச்சத்தீவு மீட்பில் உன் நிலைப்பாடு என்ன? தேர்தல் நேரத்தில் ஐயோ கொடுத்துட்டாங்க, நாங்க மீட்கணும் அப்படின்னு மோடி பேசினார்ல, ஏன் எடுக்கல? முல்லை பெரியாற்றில் எங்களுக்கான நதிநீர் உரிமையில பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் கட்சி நிலைப்பாடு என்ன? காங்கிரஸ் கட்சிக்கு காவிரியில என்ன நிலைப்பாடு? கச்சத்தீவு மீட்புல என்ன நிலைப்பாடு? புதிய கல்விக் கொள்கையில பாரதிய ஜனதா காங்கிரஸுக்கு வேறுபாடு என்ன? இந்த மும்மொழியில காங்கிரசின் நிலைப்பாடு என்ன? இவர்கள் தான் தேச ஒருமைப்பாட்டை சீர்குலைக்கிற தேச துரோகிகள். எனக்கிட்ட சொல்லாத. தூக்குல தொங்குனவன் பேர உட்கார்ந்துருக்கேன். நாட்டு விடுதலைக்கு போராடி செக்கிழுத்தவன் பேர நிக்கிறேன். நீ எனக்கிட்ட நீ என்ன எத்தனை பேர் பண்ண? நீ பகத்சிங் செத்தான், அவனுக்கு உனக்கும் சம்பந்தம் இருக்கா? செத்தான் சம்பந்தம் இருக்கா? இந்த காங்கிரஸ்ல இந்த பிஜேபி காரர்கள், RSS யாராவது தூக்கல தூங்கினவன் ஏதாவது இருக்கா? சொல்லுங்க. நாட்டு விடுதலை, நாட்டு பற்ற பற்றி தமிழர்கள் எங்களுக்கு எவரும் போதிக்க வேண்டியதில்லை. இந்த நாட்டில் எங்களுக்கு நாட்டு பற்று. என இந்த நாடு என் நாடு, பாரத நாடு, பைந்தமிழர் நாடு. மறுத்து பேசுவார் யாருங்க? அண்ணல் அம்பேத்கருடைய அரசியல் சாசனத்தை நீ ஏற்பதா இருந்தால் இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்களே பரவி வாழ்ந்தார்கள். இந்த குற்றை ஏற்கிறீங்களா? எதிர்க்கிறீங்களா? சும்மா வந்துகிட்டு எங்களை தேச துரோகிங்கிறது அதுங்க. நான் கேட்கறது என் உரிமை. ஒரு இறையாண்மை கொண்ட தேசிய இனத்தின் உரிமையை கேட்கிறோம். நீ அதை எடுத்து வச்சுக்கிட்டு தர முடியாது. இதைத்தான் நீ படிக்கணும், இதைத்தான் குடிக்கணும். தாய்மொழியை விட்டு அப்புறப்படுத்தி தாய்மொழியை படிக்க வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது மிகப்பெரிய கொடுமை, பெரிய இன அழிப்பு. தம்பி மறுபடியும் சொல்றேன்,
ஒரு போரை நடத்தி ஒரு நாட்டை அழிக்கிறீங்க, ஒரு இனத்தை அழிக்கிறீங்க. ஆனால் இப்ப ஒரு 1000 பேரை விட்டுட்டீங்க. இப்ப எங்களை ஈழத்துல அழிச்சிட்டீங்க, என் நாட்டை அழிச்சிட்டீங்க. ஆனால் எங்கள கொஞ்சம் பேரை ஒரு 10 லட்சம் 15 லட்சம் பேரை விட்டுருக்கீங்க. என் இனம் உயிர்ப்பிச்சிடும். இப்ப எங்களெல்லாம் போர் நடத்தி அழிச்சிட்டீங்கன்னா, ஒரு 1000 குடும்பங்களை விட்டீங்கன்னா கூட நாங்க என் மொழி என் இனம் உயிர்ப்பிச்சிடும். ஆனால் என் மொழியை அழிச்சிட்டீங்கன்னா என் இனம் எப்படி வரும்? நீ அழிச்சிட்ட, என் மொழி அழிச்சிட்ட. நீ தமிழர் என்று இனிக்க பேசியே என் மொழியை அழிச்சிட்டீங்க. அதுல 3வது மொழி படி. ஆனால் முதல்ல எம்மொழி படி, அப்புறம் மும்மொழி படிக்கிறதுக்கு வாய்ப்பை பேசு. முதல்ல எம்மொழி படிக்க பள்ளிக்கூடம் இருக்கா? அதுக்கு இருங்க, அதுக்கு எல்முருகன் ஐயா பேசுவாங்கல்ல. தமிழ் படிக்க இங்க வாய்ப்பு இருக்கு, எல்லா இடத்துலயும் தமிழ் படிக்க வாய்ப்பு. எல்லா பேர் அறிஞர்னு சொல்றது என்ன? இன்னைக்கு ஐயா மயில்சாமி அண்ணாதுரை சொல்றது என்ன? உயர்கல்வி வரை பயிற்று மொழி தாய்மொழி தான். அண்ணல் காந்தியடியை சொல்ல, தாய்ப்பால் போல தமிழ் பிள்ளைகளுக்கு தாய்மொழி கல்வி அவசியம். உலகத்தின் நோபல் பரிசு பெற்ற எல்லா பேரறிஞனும் தாய்மொழியில் கற்றவன். எல்லா அறிவில் படைக்கிற எல்லாருமே அவன் தாய்மொழியில் கற்றவன். எல்லா நாடும் மேடினா இருக்கும் போது என் நாடு மேக்கினா இருக்க காரணம் நான் தாய்மொழியில கற்கல. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.